இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்த கடன்களோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, அண்ணன் தம்பி அப்புறம் அந்த பேசுகிற குதிரை பறவையோடலாம் சேர்ந்து தப்பிச்சிருப்பாங்களா, அதுக்கடுத்து கட்டுறாங்க. இங்கே பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு வந்துருக்குறாங்க. அவரை இவங்க மாமா மாமான்னு கூப்பிட்டு இருக்காங்க. அவரும் இவங்களை சொந்தக்கார பசங்கன்னு தான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அண்ணன் பறவைகிட்ட கேட்டுட்டு இருக்கான், நம்ம ஏன் இப்படி நடிச்சிட்டு இருக்கோம் அவருக்கு சொந்தக்காரங்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பறவை சொல்லுது, இவர் தான் பணக்காரரு, இவர்கிட்ட நம்ம பணத்தை எடுத்துட்டு போகிறோம், அதனால தான் இது நம்ம திருட போகிறோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இல்லை, அட்லைட்டை போகிறதுக்கு நம்மளுக்கு 2 பைசா காசு தேவை, அதுக்கு நம்ம இவர்கிட்ட இருந்து தான் எடுக்கணும். 2 பைசா தானே, இவர் தான் இவ்வளோ பெரிய பணக்காரா இருக்காரு, இவர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லிட்டு இருக்கான். குதிரையும் இங்கே கூட சேர்ந்துக்கிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு, பசங்களா இவ்வளோ நாள் நான் பணம்னு ஓடி ஓடி தனியாகவே வாழ்ந்துட்டேன், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், வாங்க வீட்டெல்லாம் சுற்றி கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தம்பியை தூக்கிக்கிட்டு சுற்றி கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பறவையும் இந்த குதிரையும் சேர்ந்துக்கிட்டு எதெல்லாம் திருடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பைசாக்காக எவ்வளோ பெருசெல்லாம் இவங்க திருட பார்க்குறாங்க பாருங்க. இது மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கப்ப தான் தம்பி கேட்குறான், எதுக்கு உங்களுக்கு ரொம்ப வேர்க்குது, ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் இவர் சொல்கிறாரு, அதுவா அது ஒரு நாள் இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவர் வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். பார்த்தா இவர் போகாத ஒரு இடத்துக்கு போனாராம். கேட்டால் இவர் வீடு தானா, இவர் போகாத இடத்துக்கு போயிருக்காராம். அங்கே பார்த்தா ஒரு படம் இருந்துச்சான். அந்த படத்தில் இருந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருந்தா, அவளை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போயிட்டு அவளை நான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமே இது மாதிரிலாம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியோட நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஒரு பேயை காதலிக்கிறேன்னு நினைக்கிறப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பேர்கிட்ட சொல்ல, அவனு பார்த்துட்டு அப்படியா, உடனே அந்த பொண்ணை என்கிட்ட காட்டுங்க, வாங்க நம்ம போய் பேய் பிடிக்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த பையனையும் குதிரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா அண்ணனும் பறவையும் சேர்ந்துட்டு இதான் சான்ஸ், இவர்கிட்ட எங்கேயாச்சும் காசு இருக்கான்னு தேடுவோன்னு சொல்லிட்டு வீட்டையே தலைகீழ புரட்டி போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பறவையா எதுவுமே சரியில்லை, இது வேணுக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்குது, பொருள் எல்லாம் பிடிச்சி தள்ளி விடுது. அண்ணன் கேட்டுட்டு இருக்கான், நம்ம ஏன் இப்படி உடச்சி தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் அப்படி தான், வா தேடு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ வர சவுண்டு கேட்க இந்த பறவை கபோர்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. யாரும் பார்த்தா மயில் தான் அந்த கண்ணாடியை தட்டிட்டு இருக்கு, இவர் விட்டு மயில் தான். அப்போ தான் இவரையும் தம்பியும் கட்டுறாங்க. தம்பிகிட்ட கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க, எல்லா படத்தையும் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுவா இவங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, டேய் கொஞ்சம் பொறுமையா வாடா, அந்த படம் வரப்போ நானே உன்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்காரு. இவன் கேட்கறான், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதுவா அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவன் சொல்றான், பேயை பார்த்து பயப்படுறீங்களா, பேய் எல்லாம் சும்மா காத்துல பறக்கிறது தானே, இதுக்கு போய் பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பேயெல்லாம் இல்லடா, அது எப்படி சொல்றது, இல்லை நான் முட்டாளாயிட்டேன், பைத்தியம் ஆயிட்டேன், டாக்டர் சொல்றதுதான் சரி, வாங்க திருப்பி நம்ம ஹாலுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப உடனே குதிரை அடி போயிடுது. ஏன்னா இவன் திரும்பி போயிட்டா அங்க அண்ணனும் பறவையும் காசு தேடிட்டு இருக்குது, கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இது சொல்லுது. அங்கெல்லாம் எதுக்கு போயிட்டு, அங்க யாருமே இல்லை, அங்க யாரும் அவங்க பணத்தெல்லாம் தேடலை அப்படிங்கிற மாதிரிலாம் இதுவே லூஸ் மாதிரி சொல்ல, தம்பியை பார்த்துட்டு ஆமா அங்கெல்லாம் யாரும் இல்லை, நீங்க வாங்க நம்ம இப்போ பின் வாங்க கூடாது, போறோம் அங்கே போய் பார்க்குறோம், பேயின்றதெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அப்புறம் திருப்பி இவர் சொல்கிறாரு, நீ ஏன்டா இவ்வளோ ஆர்வமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப இவன் சொல்கிறான், நான் பேயை பார்த்தே ஆகணும், அதனால தான் அப்படின்ட்டு இவனே மாற்றி சொல்லி அவரை கூட்டிகிட்டு போக இங்கே அந்த அண்ணனையும் பறவையும் தான் கட்டுறாங்க. இவங்க 2 பேரும் தான் கபோர்டுக்குள்ளே இருக்காங்களா. அப்போ தான் அந்த பறவை சொல்லிட்டு இருக்கு, நீ இங்கே இருக்க ட்ரெஸ்ஸில் எல்லாம் தேடிப்பாரு காசு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி தேடி பார்த்தா பாக்கெட்லலாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் அந்த பறவை சொல்லுது, உள்ள அந்த லைனிங்லாம் போகல அதில் தேடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவன் கேட்குறான், அங்கே இல்லாமல் காசு வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் இந்த பறவை சொல்லுது, நான் வைப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. எது நீயா, நீ ட்ரெஸ் எல்லாம் போடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்கான். அப்போ தான் சொல்லுது, இது மனுஷனாக இருந்து தான் பறவையாக மாறிட்டான், நான் மனுஷனாக இருந்தப்போ வச்சேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இதெல்லாம் நீ எங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். வாயை மூடு, கதவை துற அப்படின்னு சொல்லிட்டு திறக்க பார்த்தா கதவு லாக் ஆகிடுச்சு. ஐயோ காப்பாற்றுங்கன்னு அந்த பறவை கத்த ஆரம்பிச்சிருது. அப்போ தான் இங்கே கட்டுறாங்க. தம்பியும் அவரும் சேர்ந்துட்டு இந்த க்ரீன் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. இவர் சுற்றி கட்டிட்டு இருக்காரு. இவருக்கு பயமாகவே இருக்காங்க போகிறதுக்கு. இவர் தயங்கிக்கிட்டே நிற்கிறாரு. அப்பதான் பார்த்தா ஜன்னலை உடச்சிக்கிட்டு மயில் பொத்துன்னு விழுகுமா. இவர் பார்த்து பயந்து கீழே விழுந்துடுறாரு. தம்பி என்னங்க இதை பார்த்து பயப்படுறீங்க, இது ஒரு கோழி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு, டே அது மயிலுடா, நான் வேற இந்த லவ் வந்ததுக்கப்புறம் இதுக்கு சாப்பாடே போட மறந்துட்டேன், போச்சு இந்த லவ்வால நான் முட்டாளாயிட்டேன், எல்லாமே தப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் புலம்ப. அவன் சொல்றான், வாங்க அந்த பேயை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிக்கலாம், கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த தம்பி சொல்றது கேட்டுட்டு இவர் எழுந்திரிச்சிட்டு ஆமா போகலாம், போனா திரும்பி வர முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. இது குதிரை மட்டும் தான் கேட்டிருக்கோம். அது கேட்டுட்டு வேணா வாங்கலாம் திரும்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. இப்போ தான் அண்ணனையும் அந்த பறவையும் கட்டுறாங்க. அவன் இந்த பறவைகிட்ட கேட்டுட்டு இருக்கான், நீ எப்படி ப்ளூ பேர்டா மாறின அப்படின்ற மாதிரி சொல்லுன்னா அது சொல்ல மாட்டேது, அப்படியே பேச்ச மாட்டேது. பார்த்தா அந்த கபோர்டில் ஒரு கேப்ல காத்து வருது. என்னடான்னு திறந்து பார்த்தா அந்த கபோர்டு வழியா இன்னொரு ரூமுக்கு வந்துடலாம். அப்போ அந்த பறவை இவன்கிட்ட சொல்லுது, ஏன் நான் என்னை பற்றி சொல்லணும், முதல்ல உன்னை பற்றி சீக்கிரட்டை சொல்லணும்னா இவன் சொல்ல மாட்டான், இவனு பேச மாட்டான். உடனே இவன் அந்த பறவைகிட்ட கேட்டுருக்கான், நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் இது சொல்லுது, ஒரு ப்ளூ பேர்டு மேலே கலர் தூக்கி வீசிட்டான், அதனால இந்த ப்ளூ பேர்டு இவங்க குடும்பத்தையே இப்படி சபிச்சு ப்ளூ பேர்டாக மாற்றிட்டான், அதை மாற்றத்துக்கு தான் நீ அட்லைக்கிட்ட போறியா அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கேட்டுட்டு இருக்கான். ஆமாம், ஆனால் எனக்கு தெரியும், நான் நிறைய விஷயம் பண்ணிட்டேன், இன்னும் வந்து நான் மாறவே இல்லை, நான் மனுஷனாவே மாற முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ப்ளூ பேர்ட் சோகமாக பேச, ஓ சீக்கிரட் என்னன்னு சொல்லுன்னு கேட்டால் அண்ணன் என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கான், இவன் வந்து ஒரு பொண்ணை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணானா அந்த பொண்ணை வந்து ரொம்ப பிடிக்குமா, அப்புறம் வந்து நைட்டு போல் கவிதை வந்து தனக்கு தானே பேசிகிட்டு போனா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் சாதாரண விஷயம்டா, இதை போய் சீக்ரெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் வந்து பார்க்குறாங்க. இந்த ரூமே வித்தியாசமாக இருக்குது. சொல்லப்போனால் முன்னாடி இருந்து அந்த அவரோட வீட்டுக்கும் இந்த ரூமோட டிசைனும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அதை தான் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அண்ணன் யோசிச்சு பார்க்குறான், ஒருவேளை அவர் வந்து ஒரு பேயை பற்றி சொன்னார்ல அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்து வந்து இவர்கிட்ட தான் காட்டுறாங்க, தம்பி இவரும் அந்த குதிரை வந்து பயந்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. இதுதான் உண்மை தெரிஞ்சுட்டேன், இந்த ரூமு தான் வாங்கன்னு சொல்லிட்டு இவர் ரூமெல்லாம் திறந்து காட்டிகிட்டு இருக்காரு. இவன் வந்து பார்த்துட்டு இருக்கான், தம்பி என்னடா இங்கே பேயே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவர் எது பேயே இல்லையா, இங்கே பேர் நான் லவ் பண்ணுற பொண்ணு சூரியன் மாதிரி எவ்வளோ தகன்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்கப்ப அங்கே பார்த்தா டீ பாட்டெல்லாம் உடஞ்சி கீழே கிடக்கு. என்னது இது எல்லாம் இப்படி உடஞ்சி போயிருக்கே, ஏதோ நடந்திருக்கு போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அப்போ தான் அந்த குதிரை சொல்லுது, அதுவா ஏதோ பெருசாக சண்டை நடந்திருக்கும் போலடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் வந்து இப்படியே ஒரு மாதிரி சந்தேகமாக அந்த குதிரையை பற்றிட்டு இருக்காரு. என்ன சொல்ல வர பெண்ணி அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அந்த குதிரை சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா இங்கே இருந்த ஓனர் லேடியை இவர் ஏதோ பண்ணிட்டாரா, பண்ணி போட்டு தான் இப்போ இதுக்கு ஓனராக இவர் நடிச்சிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் பின்னாடி ஒழிஞ்சிக்க இவர் கத்திட்டு இருக்காரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி சொல்லுவேன், நீ அதெல்லாம் பாத்தியா, நான் இந்த பணத்தை சேர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, எவ்வளோ கொடூரமான வேலையெல்லாம் பார்த்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவர் கத்திட்டு இருக்காரு. அப்போ தான் அங்கே யாரோ வராங்க, அதை பார்த்துட்டு இவர் போய் ஒழிஞ்சிக்கிறாரு. வந்துட்டா அவ எனக்காக வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒழிஞ்சிக்கிறாரு. பார்த்தா அங்கே வந்து லேடி வந்து இவரை பார்த்துட்டு மயங்க, இந்த லேடியை பற்றி இவர் மயங்கி விழுந்துடுறாரு. என்ன தம்பி இவங்க ரெண்டு பேருமே எழுப்புறாங்க. அப்போ அந்த லேடி எந்திரிச்சிடறாங்க, இவர் எந்திரிச்சிடறாரு. இவர் எந்திரிச்சிட்டு இங்கே பேர் பேயே அப்படிங்கிற மாதிரி அந்த லேடியை கூப்பிட்றாரு. அந்த அம்மா எது நான் பேயா, நீ தான் பேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவர் சொல்றாரு, நீ என் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அந்த அம்மா சொல்லுது, எது உன் வீடா, இது என் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்போ தான் வந்து அவங்க நேம் போர்டை கட்டுறாங்க. பாரு என் பேர் தான் போட்டிருக்கு கம்பெனியா, பாத்தியா டீ கம்பெனி என்னோட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவர் பாரு இங்கே என் பேர் போட்டிருக்குன்னு இன்னொரு பக்கத்தை கட்டுறாரு. அவர் பேரை போட்டு அவரோட டீ கம்பெனி அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ தான் அண்ணன் சொல்கிறான், ஒருவேளை உங்கள் ரெண்டு பேர் வீடும் செம பெருசாக இருக்குல்ல, அதனால கனெக்ட் ஆகிருக்கு போல், உங்களுக்கே இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப உடனே இவங்களும் பார்க்குறாங்க, அந்த லேடிக்கும் அவரை பிடிக்கும் போல், அவருக்கும் அந்த லேடியே பிடிக்கும். இவ்வளோ நாள் நான் பேயே நினச்சிக்கிட்டு இருந்தேன், இது உண்மையா, இது வந்து நிஜமாவே என்னோட எதிரி கம்பெனி தானா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிடிச்சிருக்கா, கிஸ் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த அண்ணனும் தம்பியாலையும் அதனாலே இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பைசா மட்டும் தான் கொடுப்பாங்க. கொடுத்து நீங்கள் உதவி செஞ்சதுக்காக இதை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்ன அண்ணன் வந்து குதிரையை கூப்பிட்றான். குதிரை வந்து நான் வரல, நான் இங்கே இருந்து வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி என்ன அண்ணன் தம்பி அந்த பறவை 3 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிறப்ப அந்த தம்பி என்ன பண்ணுறான், அந்த வாங்கின காசை கொண்டு அந்த குளத்துல தூக்கி வீசிடுறான். அந்த மீன் விழுங்கிடுது. அண்ணன் கத்திட்டு இருக்கான், அப்படி கஷ்டப்பட்டு காசு சேர்த்தமாடா, ஏன்டா இப்படி பண்ணுறேன், ஏன்னா வந்து அந்த காசை வச்சு தான் சாரிக்கு கொடுத்து ஆட்லேங்கிற அந்த லேடியை பார்க்க முடியும், இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப தான் இவன் சொல்லிட்டு இருக்கான். அங்கிள் சொன்னாரா ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்பாரு போல, உனக்கு அறிவு இல்லை காசு இல்லைடா வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த கோவத்தில் தான் தூக்கி இவன் காசை வெளில வீசிடுறான். பார்த்தா அந்த குளத்தில் அவ்வளோ காசு கிடக்கு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.